ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மக்கள்சேவை.com. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெம்பரவரி இபி கனெக்ஷன் வந்து எப்படி ஆன்லைன் மூலிமா வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். nsc.tneb.td.gov.in சொல்லி கொடுத்துருப்பேன். இன்ஃபர்மேஷன் டு கன்சியூமர்னு சொல்லி இருக்கும். அதில் பாருங்கள், கீழே டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் டெம்பரவரி சப்ளைன்னு சொல்லியிருக்கும். அதில் என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டேக் ரெசிப்ட் இருந்தால் கேட்குறாங்க, ப்ரூஃப் தான் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் காப்பி, ஏதாச்சும் வந்து பட்டா வந்து ஒரிஜினல் வச்சுருந்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பட்டா ஏதாச்சும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கூட கொடுக்கலாம். ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. படித்து பார்த்துட்டு அண்டர்டேக்கிங் ஃபார்ம் கூட கீழே இருக்குது, டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் கொடுக்கணுன்னா கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? ஃபில் பண்ணி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளைன்னு சொல்லியிருக்கா ஹோம் பக்கத்தில். நியூ சர்வீஸ் கனெக்ஷன், அடிஷ்னல் லோடுன்னு இருக்கும், ரிடக்ஷன் ஆஃப் லோடுன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரவரி சப்ளைன்னு சொல்லியிருக்கும். நியூ சர்வீஸ் கனெக்ஷன் குரூப்னு இருக்கும், நேம் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். நம்ம வந்து டெம்பரவரி சப்ளை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா என்டர் அப்ளிகேட் மொபைல் நம்பர்ஸ் கேட்குறாங்க. உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் இந்த மொபைல் நம்பருக்கு தான் வரும். கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துக்குங்க. ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தோன்னே உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும், 4 டிஜிட். அந்த 4 டிஜிட் நம்பர் வந்து இதில் என்ட்ரு பண்ணிட்டு வேலிடேட் ஓடிபி கொடுத்துக்குங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செலக்ட் யுவர் சர்க்கிள்னு சொல்லியிருக்காங்க. அதில் எது உங்களோட சர்க்கிள், அந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த சர்க்கிளோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட செலக்ட் யுவர் செக்ஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. இபி கனெக்ஷன் வந்து எங்கே வருதோ, இபி ஆஃபீஸ் எங்கே வருதோ அந்த செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நார்த்தா, சவுத்தா, ஈஸ்டா, வெஸ்ட்டா எதுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நம்பர் கூட இருக்கும், கரெக்டான நம்பர் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகண்ட்டோட கேட்டகரி கேட்குறாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களோடது ஜென்ரல் பப்ளிக்கா, இல்லை ப்ரைவேட் கம்பெனியா, லோக்கல் பாடியா, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, இந்த மாதிரி எந்த இது நீங்கள் இருக்கீங்களோ அது கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? இல்லைன்னா அதர்ஸ் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஓனர்ஷிப்பாக இல்லை ஜாயிண்ட்டாக இருக்கீங்களா எப்படின்னு கேட்குறாங்க. புறம்போக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏதோ அது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்லை ட்ரெண்டு அக்ரிமெண்ட் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு ஏதோ அது வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ், கம்யூனிகேஷன் சப்ளை அட்ரஸ் ஆர் சேமான்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோனா நோ கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகண்ட் நேம், யார் பத்திரத்தில் யார் பேர் இருக்கோ அவங்க பேர் அடிச்சுக்குங்க. அடிச்சுட்டு ஃபாதர் நேம் இல்லை மதர் நேம், இல்லைனா ஹஸ்பண்ட் நேம்னா ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்பல்சரி உங்களோட இமெயில் ஐடி வேணும் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது. ஸோ இமெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டோர் நம்பர் கொடுத்துக்குங்க. சப்ளை அட்ரஸ் டோர் நம்பர் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட் கொடுத்துக்குங்க. உங்களோட டவுன் ஆர் வில்லேஜ் கொடுத்துக்குங்க. தாலுக்கா கொடுத்துக்குங்க. பின்கோட் டைப் பண்ணிக்கோங்க. டிராஃபிக் அண்ட் லோட் டீட்டெயில்ஸ்னு சொல்லியிருக்கும். உங்களோட செலக்ட் டிராஃபிக் சொல்லியிருக்கும். பாருங்கள், செலக்ட் டிராஃபிக் இருக்கா, அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க எதுன்னு சொல்லிட்டு. அப்ளை ஃபார் டெம்பரவரி ஆக்டிவிட்டீஸ், எதுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ பில்டிங் கொடுக்குறீங்களா, எதுக்காக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பண்ணிவிட்டு உங்களோட கிலோவாட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கொடுத்துக்குங்க. 4 கிலோவாட் வேணுமா, எவ்வளோ கிலோவாட் வேணுமோ கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் சப்ளை ரெக்வயர்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு ஃபேஸாக 3 ஃபேஸான்னு சொல்லி கொடுத்துக்குங்க. உங்களுக்கு வந்து வெல்டிங் வேணுமா வேண்டாமான்னு சொல்லி கொடுத்துக்குங்க. ஜிஎஸ்டி எஸ்ஸா நோவான்னு சொல்லி கொடுத்துக்குங்க. சப்போஸ் ஜிஎஸ்டி வந்து
என்ன இருந்தால் ஜிஎஸ்டி எண் கொடுத்துக்குங்க. எஸ் கொடுக்கும்போது கேட்கும் கொடுத்துக்குங்க. ஒயரிங் வந்து கம்ப்ளீட்டடான்னு கேட்குறாங்க. ஒயரிங் கம்ப்ளீட் ஆனால் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளைவே பண்ண முடியும். ஸோ ஒயரிங் வந்து எப்போ கம்ப்ளீட் பண்ணாங்களோ அந்த டேட் வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பர்மனெண்ட் டிராஃபிக் ஆஃப்டர் த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்குறாங்க. அதில் வந்து என்னென்னா டொமஸ்டிக்கா இல்லை கமர்ஷியலான்னு கேட்பாங்க. டொமஸ்டிக்னால் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கொடுக்குறது, கமர்ஷியல்னால் கம்பெனி இந்த மாதிரி நம்மளோட ஷாப்ஸுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதோ அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லேண்ட் லூம் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதில் ஏதோ நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் பில்டிங் டீட்டெயில்ஸ் சொல்லி சைடில் கேட்பாங்க. அதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பில்டிங் வந்து 12 மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்கா, 750 அப் டு யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா 750 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கான்னு சொல்லிலாம் கேட்டிருப்பாங்க. ஸ்கொயர் மீட்டரில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கங்க. அண்டர்டேக்கிங் ஃபார்ம் வந்து நீங்கள் கொடுக்குறீங்களா கொடுக்கலையா, வெதர் யூ அக்செப்ட் டு கிவ் த அண்டர்டேக்கிங் ஃபார்ம் சொல்லி கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. அண்ட் கன்ஃபார்ம் அண்ட் அப்லோட் த டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் மேலே பாருங்கள், கன்ஃபார்ம் த டீட்டெயில்ஸ்னு சொல்லியிருக்கோம். அதில் அப்ளிகண்ட் நேம் எல்லா இமெயில் ஐடி எல்லாமே செக் பண்ணிக்க என்ன கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு. பில்டிங் டீட்டெயில்ஸில் வந்து உங்களோட பில்டிங் வந்து 15 மீட்டர் ஹைட்டில் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மோர் தேன் 15 மீட்டர் ஹைட்டுக்கு மேலே இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு அப்லோட் த டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லியிருக்கோம். ரீசன்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏதாச்சும் வந்து டேக்ஸ் ரெசிப்ட் வச்சுருந்திங்கன்னா டேக்ஸு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா எனி ஒன் ஆஃப் டாக்குமெண்ட் ஆஃப் லிஸ்ட் பிலோ, இதில் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்கப்பாங்க, அது ஏதோ அது கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓனர்ஷிப் சர்டிஃபிகேட்டா இல்லை கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அந்த மாதிரி எது இருக்கோ அது. சப்போஸ் வந்து நீங்கள் வந்து இது வைக்கிறீங்க அப்படின்னா, பத்திரம் வைக்கிறீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? எந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் ஃபுல்லாக நீட்டாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஃபார்ம்லாம் கரெக்டாக வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், விதிமுறைகள் இருக்கும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அது படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? படித்து பார்த்துட்டு நீங்கள் அந்த பாக்ஸ் அக்செப்ட் வந்து டிக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துக்குங்க. ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட் பேஜ் வரும், பார்த்துக்குங்க. ஃபுல்லாக படித்து பார்த்துக்குங்க. படித்து பார்த்துட்டு பேனாவுனா நான் கொடுத்துக்குங்க, இல்லை லேட்டர்னா லேட்டர் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு டு வியூ, இப்போ வந்து லேட்டர் கொடுத்திங்கன்னா டு வியூ ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லியிருக்கோம், அது கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கே வந்திருக்கும், பார்த்துக்குங்க. தென் பார்த்திங்கன்னா எங்கெங்கே ட்ராக் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம், மொபைல்லேருந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட அப்ளிகேஷன்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம் யார் யார்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு மேலே போய் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் இருக்கும். அந்த ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிங்கன்னா பிரிண்ட் அப்ளிகேஷன் சொல்லியிருக்கும். உங்களோட பிரிண்ட் அப்ளிகேஷனில் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் டைப் பண்ணி சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் வரும். ஃபுல்லாக உங்களோட டீட்டெயில்ஸ் அப்ளிகேஷன் எல்லாமே வந்துடும். ஃபில் பண்ணது எல்லாமே செக் பண்ணிக்கங்க. ஃபுல்லாக செக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் எடுத்துக்கங்க. ஃபுல்லாக எத்தனை பேஜ் வருதோ ஃபுல்லாக பிரிண்ட் எடுத்துகிட்டு உங்களோட இபி ஆஃபீஸ் வந்து எதோ அலாட் பண்ணியிருக்காங்களோ உங்களோட இபி ஆஃபீஸ் ஏதோ அந்த இபி ஆஃபீஸில் கொண்டு போய் நீங்கள் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட் ப்ரூஃபும் அண்ட் தென் இந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் போட்டிருக்கீங்களா இதில் வந்து உங்கள் சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷனையும் கொண்டு போய் உங்களோட இபி ஆஃபீஸில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இபி கனெக்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.